Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாப்டர் 2 தான் பார்க்க போறோம். ஓகேவா? இட் இஸ் நியூ சாப்டர். ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, நீங்க 5th ஸ்டாண்டர்ட்ல 4th ஸ்டாண்டர்ட்லலாம் நீங்க டிவிஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாடல் தான் இது. ஓகே, ரொம்பவே ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்க்க கத்துக்கோங்க. ஓகேவா? நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறது டெலிட் ஆயிடும். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து என் கூட நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.1. ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். Find all positive integers when divided by 3 leaves remainder 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது பாசிட்டிவ் நம்பர் வந்து நான் 3ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ் நம்பரை வந்து நான் 3ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து ரிமைண்டர் 2 கிடைக்கணும். அதானே இந்த இதுக்கு அர்த்தம் தானே? ஓகே, அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா நீங்க என்னென்ன நம்பர்ஸ் எடுத்துக்குவீங்க கொஞ்சம் தெளிவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? பாசிட்டிவ் நம்பர்ஸ்னா நீங்க என்னென்ன, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு என்னது பிளஸ், நெகட்டிவ்னா மைனஸ். அப்ப பாசிட்டிவ் நம்பர்னா நீங்க என்னென்ன எடுத்துக்குவீங்க 0 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்குமா பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நான் இன்னொன்னு சொல்லித்தரேன். இங்க வந்து ரிமைண்டர் 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ரிமைண்டர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க 4 கொடுக்குறேன். ஓகேவா? இங்க வந்து 2 டேபிள் கொடுக்குறேன். இது நீங்க ஈஸியா போடுவீங்க இல்லையா? 2 2s are 4 0 4ல 4 பேசினா என்னது 0. இப்போ இதுல ரிமைண்டர் எது? எஸ், இதுதான் ரிமைண்டர் இல்லையா? இது என்னது ரிமைண்டர். இப்போ மேல 2 என்னது கோஷன்ட் இல்லையா? 2 வந்து கோஷன்ட். அண்ட் தென் உள்ள நம்பர் இருக்கு இல்லையா, இது என்னது டிவிடெண்ட். இது என்னது டிவிடெண்ட். ஓகேவா? வெளியில அவுட் சைட்ல இந்த 2 இருக்கு இல்லையா, இது என்னது டிவைசர். ஓகே, இந்த 4 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா? இது என்னது கோஷன்ட், இது டிவிடெண்ட், ரிமைண்டர், டிவிஷன். இந்த விஷயத்துல நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இங்க வந்து 4 விஷயம் போட்டு வச்சிருக்கோம். இந்த 4 விஷயத்த நீங்க ஒரு சம் போகும்போதுமே இதை எழுதிக்கோங்க க்ளூ பாயிண்டா. தட் இஸ் குவாஷன்ட், டிவிடெண்ட், ரிமைண்டர், டிவிசர் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். ஏன் இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது லாஸ்டா புரியும். நான் ஷார்ட்கட்டா எழுதுறேன். குவாஷன்ட், டிவிடெண்ட், ஷார்ட்டா எழுதுறேன், ரிமைண்டர் அண்ட் தென் டிவைசர். ஓகேவா? டிவைசர் இது வந்து டிவிடெண்ட், இது வந்து டிவைசர். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா A is equal to B Q plus R. ஓகேவா? A is equal to B Q R. இப்போ இதுல தான் நான் சொன்ன விஷயம் வருது. A என்னது அப்படின்னா டிவிடெண்ட். ஓகேவா? ஏ என்னது டிவிடெண்ட். தட் இஸ் இதுதான் எனக்கு என்னது ஏ. ஓகேவா? பிளாக்ல போட்டா புரியுமா? சரி, ஓகே, ரெட்ல போ. இதுதான் என்னது ஏ. ஓகேவா? டிவிடெண்ட் தான் எனக்கு என்னது ஏ. அண்ட் தென் இதுதான் எனக்கு என்னது பி. ஓகேவா? இதுதான் எனக்கு என்னது பி. அண்ட் தென் குவாஷன்ட் இதுதான் எனக்கு என்னது கியூ. இந்த இடத்துல இங்க கியூ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கியூ வந்து இதுதான். அண்ட் தென் ஆர் ரிமைண்டர், இதுதான் எனக்கு இந்த இடத்துல ஆர். ஓகே, இது நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? இது என்ன பண்ண போறோம்? அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, இப்போ சம்குள்ள போயிடலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, புரியுதா? இப்போ நம்ம இதை வச்சு என்ன எடுக்க போறோம் அப்படின்னா ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபார்முலா என்னது? ஏ. ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். ஓகேவா? தட் இஸ் 0 is less than or equal to or less than b. இதான் அர்த்தம். ஓகேவா? இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம்.
ஓகேவா? இப்போ வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா படி என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த ஃபார்முலா படி நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் இந்த விஷயத்தை எழுதி வச்சுக்க சொன்னேன்ல, அதில் நம்ம நோட் பண்ணிக்கலாமா? டிவிடெண்ட்னா என்னது? ஏ. ஓகேவா? டிவிடெண்ட்னா என்னது? ஏ. ஓகே, ரிமைண்டர்னா என்னது? அதை நம்ம கண்டுபிடிப்போம். டிவிசர் வந்து பி. ஓகேவா? டிவிசர் வந்து பி. ஓகே, கரெக்டா போடுறேன்னா அந்த குவாஷன் வந்து கியூ. ஓகேவா? குவாஷன் வந்து கியூ. ரிமைண்டர் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம போடுற சம்முக்கு ரிமைண்டர் 2 வரும். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நோட் நீங்க கொடுத்துருக்க விஷயத்துல எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது? ஏ. ஓகேவா? பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது? ஏ போட்டேனா? அண்ட் தென் டிவிசர் இந்த இடத்துல என்னது? 3 டிவைடட் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இது என்னது? டிவிசர். ஓகேவா? டிவிசர் வந்து எனக்கு இந்த இடத்துல 3. புரியுதா? அண்ட் தென் பி என்ன ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? பி இந்த இடத்துல என்னது? பி வந்து பின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டிவிசர் நாங்க சொல்லியிருக்கோமா? இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. பீனா என்ன சொல்லிருக்கோம்? டிவிஷன் சொல்லிருக்கோமா? அது எவ்வளோ? இப்ப பி என்னது? 3. ஓகேவா? உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக டிவிஷன் என்னது? 3 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? டிவிஷனோட இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன்? பி போட்டிருக்கேன். அப்ப பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3 இருக்கும். புரிஞ்சிச்சா? அண்ட் தென் ரிமைண்டர் எவ்வளோ? 2. ஓகேவா? ரிமைண்டர் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ரிமைண்டர் வந்து 2. புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபார்முலா என்னது? a is equal to bq plus r. அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? a is equal to bq plus r. இப்போ a என்னது? பாசிட்டிவ் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ அதனால a அப்படியே வச்சுக்கலாம். b வந்து 3. b வந்து 3 இருக்கா? அந்த 3 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ நான் எனக்கு வந்து என்னது? குவாஷன்ட் வந்து எனக்கு தெரியாது. ஸோ பிளஸ் r எவ்வளோ? ரிமைண்டர் எவ்வளோ? 2. ஓகேவா? இந்த விஷயத்தை நீங்கள் எழுதிக்க வேணாம். ஓகே, நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி எழுதுறேன். பி வந்து 3, ஆர் வந்து 2. இந்த ரெண்டு விஷயத்தையுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நான் Q இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. 0, 1, 2, 3 இதில் தானே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போனா எஃப் Q வந்து 0வா இருந்துச்சுன்னா ஏ வந்து என்ன வரும்? Q 1ஆ இருந்துச்சுன்னா ஏ என்ன, 2ஆ இருந்துச்சுன்னா ஏ என்ன, 3ஆ இருந்துச்சுன்னா ஏ என்ன அப்படின்னு பார்க்க போறேன். புரியுதா என்ன சொல்றேன்னா? இங்க பாருங்க, இப்போ Q வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா ஏ என்ன வரும்? தட் இஸ் a is equal to இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஓகேவா? a is equal to 3 into 0 plus 2. கரெக்டா? இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த பாக்ஸ் போறேன், அப்பதான் உங்களுக்கு எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன்னு தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்க, a is equal to 3 into anything 0வா plus 2. அப்ப a is equal to 2 ஆன்சர். ஓகே, இப்போ வந்து q வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? if q is equal to 1 னா a is equal to 3 into 1 plus 2 இல்லையா? அப்போ 3 1s எவ்வளோ? 3 plus 2 எவ்வளோ? 5. இப்போ a வந்து எவ்வளோ? 5. அதே மாதிரி q வந்து 2ஆ இருந்துச்சு அப்படின்னா q வந்து 2ஆ இருந்துச்சுன்னா a என்ன வரும்? a is equal to 3 into 2 plus 2வா? 3 2s are 6. 6 plus 2 என்னது? 7 8. ஓகேவா? இப்போ வந்து q வந்து 3ஆ இருந்துச்சுன்னா a is equal to 3 into 3 plus 2. 3 3s are 9. 9 plus 2 என்னது? 11. அவ்வளோதான் இல்லையா? இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அந்த நம்பர் என்ன பண்ணிக்கணும்? அப்படியே போட்டுக்கணும். 2 கண்டுபிடிச்சிருக்கோம், 5 கண்டுபிடிச்சிருக்கோம், 8 கண்டுபிடிச்சிருக்கோம், 11 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் இல்லையா? இங்க என்ன எழுதிக்கணும் அப்படின்னா therefore பாசிட்டிவ் numbers, therefore positive numbers are 2, 5, 8 and 11. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா அந்த சம்? ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செகண்ட் சம் உங்களுக்கு போகிறேன்.